ஒருவேளை என்டிஏக்குள்ள விஜய் வந்தார் அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு பெரிய சவாலாக தான் நம்ம சேலஞ்சாக இருக்கும். ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நிச்சயமாக அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யூத்தில் ஒரு பெரிய சப்ஸ்டான்ஷியல் கேடர் கிடைக்கிறாங்கல்ல. பட் அதில் எவ்வளவு இப்போ நீங்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி விஜய் தனியாக பேசுவதோ பாஜகவை எதிர்ப்பதும் சிறுபான்மை வாக்குகளை அவர் எய்ம் பண்ணுறாரு, அந்த வாக்குகள் அவர் கிடைக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு. இது தமிழ்நாட்டில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் தி ஓட்டர்ஸ், 20%. அதாவது இப்போ ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சென்சஸ் படி கிறிஸ்டியன்ஸு 7.1, முஸ்லீம்ஸ் அதோட 1% கம்மியும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன்ஸில் நிறையா பேர் பேர் ஹிந்துஸ் நேமாக இருக்கும். ஆனால் அவங்க ஃபெய்த் கிறிஸ்டியன் ஃபெய்த்தாக இருக்கும். நீங்கள் அது மாதிரியான அந்த ரிசர்வேஷன் அரசாங்க பெனிஃபிட்டுக்கான நிறையா பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க, வீட்டில் எல்லாமே வச்சுக்குவாங்க. ஆனால் வெளியே சில பேர் பார்த்திங்கன்னா மல்டி ரிலீஜியஸாகவும் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, பிறகு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேறு கோயிலுக்கு போவாங்க. இது மாதிரி பாப்புலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு 20% இருக்கும். இந்த 20% ஓட்டு வெரி டிசைடிங் ஃபேக்டர்.